வணக்கம் மக்களே, இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கீரையை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இப்போ பறித்த மாதிரியே கிடச்சிரும். இந்த சூப்பு வாய்ப்புண் வயிற்று புண் அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டைம் அரிசி கழுவிட்டு 3ஆவது டைம் கிடைக்கிற தண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப் செய்யணும்னா தக்காளி நிறைய சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் அரிசி கழுவின தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல உடம்பு ரொம்பவே சீக்கிரமாக அந்த புண்ணெல்லாம் குணமாயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக தக்காளி நல்லா வெந்து வந்துடும். அதனால் நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். அதுக்கட்டியும் கீரையை நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கீரையை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கீரை வேகட்டும். கீரை எப்பயுமே நல்லா வெந்து சாப்பிட்ணும். அதுக்கிட்டையும் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 6 பல் பூண்டு, இதெல்லாம் நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி கீரை எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. கீரை நல்லாவே வெந்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த தேங்காயில் வைக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாசம் கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மூலிகைலாம் உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் கரெக்டான அளவில் கொடுக்கும். ஹீட்லாம் உங்களுக்கு வெளியாகிடும். இப்போ நல்லா உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து சூப்பரான ஒரு கலரில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், 3 சிவப்பு மிளகாய், ஜீரகம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா இந்த மூணுலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசம் வரும். அடுத்தது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இது இந்த சூப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப உங்களுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.